சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐபிசி தமிழை கடுப்பாக நோக்கிய ஞானசார குழா. சரசரவென வினாக்களை தொடுத்த ஐபிசி ஊடகர்கள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். அரசியல் லாபம் தேட யாருக்கும் இடமில்லை என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைய அழைக்கும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். ஏமாற்றமே மிஞ்சியதாக தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் தொடரும் சட்டவிரோத பௌத்தமயமாக்கல். சர்வதேசம் கவனம் செலுத்த வேண்டுமெனவும் கோரிக்கை. நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்க அமைச்சரவை அங்கீகாரம். விரைவில் புதிய சட்டம். பிரான்சிடமிருந்து அதிநவீன போர் விமானங்களை வாங்கும் உக்ரைன். மேக்ரோனுடன் ஒப்பந்தம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். திருகோணமலையில் வலிந்து புத்தர் சிலை வைக்கப்பட்ட விடயத்தை தமக்குரிய ஆதாயங்களாக மாற்ற ஸ்ரீலங்காவின் அனைத்து சிங்கள கட்சிகளும் தத்தமது இனவாத துருப்புச்சீட்டுகளை தீவிரமாக அடித்து வருகின்றன. ஸ்ரீலங்காவின் பௌத்த பீடங்கள், கடும் போக்குவாத பௌத்த முகங்கள் மற்றும் பிரதான எதிர்க்கட்சி உட்பட்ட அரசியல் கட்சிகள் என ஸ்ரீலங்காவின் அனைத்து அரசியல் மையங்களும் இந்த விடயத்தில் தீவிரப்படும் நிலையில் இன்று இந்த விடயத்துக்குள் பொதுபல சேனா முகமான கலகொட ஞானசார தேரரும் அதிரடியாக புகுந்துள்ளார். திருமலைக்கு இன்று விரைந்த ஞானசார தேரர் சிங்கள மக்கள் மத்தியில் இந்த விடயத்தை தீவிரமாக்கும் வகையில் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். இந்த ஊடக சந்திப்பில் ஐபிசி தமிழின் ஊடகர்களும் கலந்து கொண்ட போது ஞானசாரருடன் வந்திருந்த கடும் போக்காளர்கள் எமது ஊடக குழு மீது விசனத்தை திருப்ப முனைந்த போதிலும் இந்த நிலைமைகளுக்கு சளைக்காத எமது ஊடக குழு கலகொட ஞானசார தேரரிடம் வினாக்களை தொடுத்து அவற்றுக்குரிய பதில்களை பெற்றிருந்தனர். பரபரப்பான வினாக்களை கொண்ட இந்த நிகழ்ச்சி உட்பட்ட திருமலை நிலவரங்கள் நாளை ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி மற்றும் அதன் சமூக வலைதள பரப்புகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. திருகோணமலை பிரிட்டிக்கோட்டை டச்பே கடற்கரையோரமாக அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜவிகாரையின் புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் அதன் சேத பகுப்பாய்வு தொடர்பாக திருகோணமலை குற்றவியல் மற்றும் தடயவியல் காவல்துறையினர் ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் உடைந்த பொருட்கள் மற்றும் கம்பி வேலி தொடர்பில் பரிசீலனை செய்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை வைத்து எந்தவொரு தரப்பினரும் அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச உறுதியளித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார்.
நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதற்காகவே காவல்துறை உள்ளது. எனவே எந்தவொரு சம்பவத்தையும் அடிப்படையாக கொண்டு நாட்டில் சட்ட சீர்குலைவு ஏற்படுவதற்கு காவல்துறை ஒருபோதும் அனுமதிக்காது. இந்த சம்பவத்தில் குறித்த இடத்தில் தற்காலிகமாக சிற்றுண்டிச்சாலை ஒன்றை நிர்மாணிக்க சில காலம் சில கட்டுப்பாடு மற்றும் அளவுகோல்களின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. குறித்த கட்டுப்பாடுகளை மீறியமை தொடர்பில் அந்த கட்டடத்தை இடிப்பதற்கான உத்தரவொன்றும் உள்ள நிலையிலேயே அங்கு புத்தர் சிலையொன்றும் கொண்டுவரப்பட்டது. இலங்கையின் வரலாற்றை நோக்குமிடத்து புத்தர் சிலையொன்று சேதப்படுத்தப்படுமானால் அதன் பின்னர் உருவெடுக்கும் பிரச்சினைகள் எவ்வளவு பாரதூரமானதாக இருக்கும் என்பதை அனைவரும் அறிவோம். எனவே இத்தகைய அசம்பாவிதங்களை தவிர்க்கவே அந்த சிலையை பாதுகாப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்துள்ளது. அதற்கமைய இது தொடர்பான விசாரணைக்கு எதிர்வரும் 26ஆம் தேதி திருகோணமலை நீதிவான் நீதிமன்றம் தவணையிட்டுள்ளது. குறித்த திகதி வரை மேற்படி பிரதேசத்தில் எந்தவொரு புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த பிரதேசத்தில் அமைதியை பேணும் வகையில் காவல்துறையினரும் விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரம் அந்த பகுதியில் தேரர் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும் காவல்துறை மாதிபரின் உத்தரவுக்கமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் தொடர்புடைய அனைத்து தரப்புகளுடனும் அரசாங்கம் கலந்துரையாடி வருகின்றது. இவ்வாறான பின்னணியில் குறித்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எவரேனும் அரசியல் லாபம் பெறுவதற்கு கூட்டங்களுக்கு மக்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கப்படுமாயின் அரசாங்கம் அதனை முறியடிக்கும். தற்போது அகற்றப்பட்ட புத்த சிலை அதே பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் நீதிமன்றின் செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானத்துடன் இருக்கும். வடக்கு கிழக்கில் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையாக பயணிக்காவிட்டால் தாயகத்தில் சிங்கள பேரினவாதிகளால் பிரச்சினைகள் தோற்றுவிக்கப்படும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. மாற்றம் என்று கூறி இனவாதமற்ற புதிய அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாகும் என்று நம்பி வாக்கு செலுத்திய தமிழ் மக்கள் இன்று முழுவதுமாக அரசினால் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜிங், ஒரு அரசியல் அரங்கேற்றம் இதுக்கு பின்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா நாங்கள் கணிக்கிறோம். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வித்தியாசம் 3 கோணத்தில் நாங்கள் இதை கணிச்சிருக்கிறோம். என்னென்னா, புத்தர் சிலையை வச்சு பார்த்து முதல்ல தமிழ் மக்கள் இன்னும் அதே தமிழ் உணர்வோடு தான் இருக்கணுமா, இல்லை தமிழ் தேசிய உணர்வோடு தான் இருக்கணுமா, இல்லாட்டவில் மாறிட்டமான்ற டெஸ்ட் பண்ணுறது. இப்போ அவையில் அந்த எதிர்க்கினமெண்டா புத்தர் சிலையை அகற்றுறது. அதுவே தங்களுக்கு எதிராக, அதாவது சிங்கள மக்களிடத்தில் தங்களுக்கு செல்வாக்கு விழுதுண்டா திரும்ப புத்தர் சிலையை கொண்டு திரும்ப இம்போஸ் பண்ணுறது. 2வது பக்கமாக அரசாங்கத்தை பலவீனப்படுத்துகின்ற ரீதியில் பார்த்தோம்னா இது எதிர்க்கட்சியினுடைய திட்டமெல்லாம் கூட இருக்கலாம். தமிழ் மக்களிடத்தே ஒன்று பலவீனப்படுத்துவது, இல்லைன்னா சிங்கள மக்களிடத்தே பலவீனப்படுத்துவது. எப்படி பார்த்தாலும் அவன் பிளான் சக்ஸஸ் தான். ஆனால் 3வது பக்கத்தில் நாங்கள் இதை யோசிக்க போனோமா என்னமெண்டா, எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் இறுதியில் இப்போ புற்றுக்குள்ளேருந்து பாம்பு வெளிக்கிட்டு வந்தது மாதிரி சில பேர் வந்திருக்கணும். அவையில் எப்படிப்பட்ட ஆக்கலண்டா, இதே நபர்கள் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரை எப்படி, அதாவது பாராளுமன்றத்தில் எப்படி இந்த புத்தர் சிலையை அகற்றலாம் என்று கேள்வி கேட்கின்ற தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரை ஜனாதிபதியாக ஆதரிச்சாக்கள் இன்றைக்கு வெளியில் எழுப்பி வந்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மாவீரர் தினத்தை நடத்துறதுக்கு உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார்களான்னு இப்போ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ள முழுமையாக ஒற்றுமையடையாமல் விட்டா சரியா, நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு புள்ளியில் நிற்காம விட்டா தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகள் காலங்காலமாக நடந்து கொண்டான் இருக்கு. இதில் நாங்கள் இறுதியாக தெரிவிக்கிற விஷயம் என்னவெண்டா, எந்த ஒரு சிங்கள பேரினவாத அரசும் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் இங்கே படிக்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மற்றது இங்கே மட்டுமில்லை வடகிழக்கில் இருந்து வெளிவாரியாக மற்ற பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இளம் யுவதிகள் இவர்கள் எல்லாரும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும். எந்த ஒரு சிங்கள பேரினவாத அரசும் தமிழ் மக்களின் பக்கம் நீதியின் பக்கம் நின்றதில்லை, அதில் நிற்க போவதும் இல்லை. திருகோணமலையில் உள்ள சம்புத்தி ஜெயந்தி போதிராஜ விகாரையின் தலைமை விகாராதிபதியான கல்யாண வம்ச திசதேரர் திருகோணமலையில் உள்ள சம்புத்தி ஜெயந்தி போதிராஜ விகாரையில் உள்ள 2 கட்டிடங்களை இடிக்க கடலோர பாதுகாப்பு பணிப்பாளர் நாயகம் எடுத்த முடிவை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனுவொன்றினை தாக்கல் செய்துள்ளார். திருகோணமலையில் உள்ள சம்புத்தி ஜெயந்தி போதிராஜ விகாரையின் தலைமை விகாராதிபதியான கல்யாண வம்ச திசதேரர் தாக்கல் செய்த இந்த மனுவில் கடலோர பாதுகாப்புத்துறையின் பணிப்பாளர் நாயகம், சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் செயலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர்.
விகாரைக்குள் உள்ள 2 கட்டிடங்களை நிர்மாணிக்க திருகோணமலை நகர சபை அனுமதி அளித்திருந்தாலும் கடலோர பாதுகாப்புத் துறையின் பணிப்பாளர் நாயகம் இந்த விகாரையில் 2 தேவாலயங்களை கட்டுவது அங்கீகரிக்கப்படாதது என்றும் அவற்றை அகற்ற வேண்டும் என்றும் ஜூன் 28ஆம் தேதி ஒரு கடிதத்தில் தங்களுக்கு தெரிவித்ததாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முடிவு சட்டத்திற்கு எதிரானது மற்றும் தன்னிச்சையானது என்றும் அந்த எழுத்தாணை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் சட்டவிரோத பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள் தொடர்பில் சர்வதேசம் கவனம் செலுத்த வேண்டும் என சட்டத்தரணி வி மணிவண்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிங்கள பேரினவாத அரசுகளால் தமிழ் மக்களுக்கு தீர்வு இல்லை எனவும் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சட்டத்தரணி வி மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். பேரினவாத இன அழிப்பினுடைய தொடர்ச்சியாகவே எங்களுடைய பண்பாட்டு சிதைப்பின் ஒரு தொடர்ச்சியாகவே கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் ஒரு தொடர்ச்சியாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். இத்தகைய பௌத்த ஆக்கிரமிப்புகள் உடனடியாக இங்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதனை நாங்கள் சர்வதேசத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லுகின்றோம். தயவு செய்து இந்த நாட்டிலே பௌத்த சிங்கள பேரினவாத மேலாதிக்க மனோநிலை என்பது எத்தகைய ஆட்சி மாற்றங்கள் நிகழ்கின்ற பொழுதும் மாறப்போவதில்லை என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக இந்த சம்பவம் காட்டியிருக்கிறது. எனவே சர்வதேச சமூகம் உடனடியாக இதிலே தலையிட்டு தமிழ் மக்கள் செறிவாக வாழ்கின்ற வடக்கு கிழக்கு பிராந்தியத்தை சுய அதிகாரம் மிக்க தன்னாட்சி மிக்க ஒரு பிராந்தியமாக மாற்றியமைக்க வேண்டிய அரசியலமைப்பு பொறிமுறை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சர்வதேச சமூகம், ஐக்கிய நாடுகள் சபை உட்பட்ட அனைவரும் காத்திரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் அறைகூவலையும் வேண்டுகோளையும் சர்வதேச சமூகத்தை நோக்கி நான் விடுக்கின்றேன். இலங்கையில் நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்குவது தொடர்பான சட்டமூலத்திற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய அரச பேரவையின் 1971ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்குவதற்காக கடந்த ஜூன் 16ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கொள்கை ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்குறுதிகளுக்கமைய நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அவர்களுடைய துணைகளுக்கும் வழங்கப்பட்டுள்ள ஓய்வூதிய உரித்தை ரத்து செய்யும் நோக்கில் நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்குவதற்காக சட்ட வரைஞரால் சட்டமூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. குறித்த சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப் பெற்றுள்ள நிலையில் குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பிரித்தானியாவில் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை குறைக்க உள்துறை அமைச்சர் ஷாபனா மஹமூத் நேற்று மிகவும் கடுமையான நடவடிக்கைகளை அறிவித்துள்ள நிலையில் இந்த திட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சகம் 30 பக்க ஆவணங்களை வெளியிட்டுள்ளது. பரபரப்பான பின்னணியில் நேற்று வெளியான இந்த ஆவணங்களில் இனிமேல் பிரித்தானியாவில் வழங்கப்படும் அகதி நிலை தற்காலிகமாக இருக்கும் எனவும் தங்கள் சொந்த நாடுகள் பாதுகாப்பானதாக கருதப்பட்டவுடன் அகதிகள் அங்கு அனுப்பப்படும் நிலைமையை எதிர்கொள்வார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் புகலிடம் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் பிரித்தானியாவில் நிரந்தர வதிவிட உரிமைக்கு விண்ணப்பிக்க 20 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கும் எனவும் புகலிடம் கோருபவர்களுக்கு தானாக கிட்டும் சலுகைகள் முடிவுக்கு வரும் வகையிலும் திட்டங்கள் உள்ளன. புகலிடம் மறுக்கப்பட்ட குடும்பங்களில் சிறார்கள் இருந்தால் அந்த குடும்பங்கள் நாட்டை விட்டு வெளியேற சலுகைகள் வழங்கப்படும். ஆனால் அவர்கள் தானாக முன்வந்து வெளியேற மறுத்தால் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. வருமானம் அல்லது நகைகள் உட்பட்ட சொத்துக்களை கொண்ட அகதிகளாயின் அவர்கள் பிரித்தானியாவில் தங்குவதற்கான செலவுக்கு பங்களிக்க வேண்டும். அரச நிதி உதவிகளை பெறும் அகதிகள் இனிமேல் விலையுயர்ந்த வாகனங்களை கொண்டிருக்க முடியாத வகையில் புதிய விதிகள் வருவதற்குரிய விதிகளும் குறிப்பிடப்படவுள்ளன. அதுபோல வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டவர்கள் வேலை வாய்ப்புகளுக்கு செல்லாமல் வேண்டுமென்றே தங்களை ஆதரவற்றவளாக காட்டிக்கொண்டால் அவர்களுக்குரிய நிதி ஆதரவு மறுக்கப்படும். இதற்கும் புகழ்ந்த கோரிக்கைகள் மறுக்கப்பட்ட குடும்பங்கள் தங்கள் இளைய குழந்தைக்கு 18 வயது ஆகும் வரை பெறக்கூடிய வீட்டு வசதி மற்றும் நிதி உதவியை பெறும் தற்போதைய முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டங்கள் குறித்தும் அரசாங்கம் ஆலோசிப்பதாகவும் இந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு பிரான்சின் அதிநவீன போர் விமானங்களில் 100 கலன்களை வழங்கும் வகையில் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மக்ரோனும் உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் செலென்ஸ்கியும் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை செய்துள்ளனர். பிரான்சின் முக்கிய போர் விமானங்களான ரஃபேல் கலங்களில் 100 F4 ரக தயாரிப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கும் வகையில் பிரெஞ்சு தலைவர் இமானுவேல் மேக்ரோனும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலென்ஸ்கியும் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை செய்துள்ளனர்.
2035ஆம் ஆண்டுக்குள் விநியோகம் செய்யப்படும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தில் ட்ரோன்களின் கூட்டு உற்பத்தி இந்த ஆண்டு முதல் ஆரம்பிக்கவும் உடன்பாடு காணப்பட்டுள்ளது. இந்த போர்க்களங்களுக்குரிய விநியோகத்திற்குரிய நிதி விவரங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் ஐரோப்பிய ஒன்றிய நிதி உதவியை ஈர்க்கவும் முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களை விற்று அந்த பணத்தை பெறவும் பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் இந்த ஒப்பந்தத்தில் பிரெஞ்சு ரேடார்கள் 8 வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏனைய நவீன ரக ஆயுதங்களும் பிரான்சால் வழங்கப்பட உள்ளன. காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பின் அமைதி திட்டத்துக்கு ஆதரவாக ஐநா பாதுகாப்பு சபை வாக்களித்துள்ள நிலையில் இந்த முடிவை விமர்சித்துள்ள ஹமாஸ் அமைப்பு பலஸ்தீன மக்களின் அரசியல் மற்றும் மனித உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளை உள்ளடக்காத ஒரு தீர்மானம் என்றும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு பேரவையில் உள்ள 13 உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களித்த போதிலும் ரஷ்யாவும் சீனாவும் ஆதரவாக வாக்களிக்காத போதிலும் வீட்டோ எனப்படும் வெட்டுரிமை வாக்கை பயன்படுத்தவில்லை. காசாவில் சர்வதேச படையை நிலைநிறுத்தும் திட்டங்களும் அடங்கிய இந்த திட்டத்திற்கு பேரவையின் 13 உறுப்பு நாடுகள் ஆதரவாக வாக்களித்தமை ஒரு வரலாற்று சிறப்பு என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. காசாவில் ஹமாஸ் உட்பட்ட பலஸ்தீன குழுக்களை நிராயுத பாணிகளாக்குவது, அனைத்துலக படை பிரசன்னத்தை நிறுத்துவது உட்பட்ட திட்டங்கள் ட்ரம்பின் உடன்பாட்டில் உள்ளன. இந்த தீர்மானம் பலஸ்தீன ஆணையம் சீர்திருத்தப்படும் வரை காசாவில் ஒரு இடைக்கால நிர்வாகத்தை 2027 டிசம்பர் 31 வரை இயங்கவும் அனுமதித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருமலையில் ஐபிசி தமிழை கடுப்பாக நோக்கிய ஞானசார குழா. சரசரவென வினாக்களை தொடுத்த ஐபிசி ஊடகர்கள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். அரசியல் லாபம் தேட யாருக்கும் இடமில்லை என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைய அழைக்கும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். ஏமாற்றமே மிஞ்சியதாக தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் தொடரும் சட்டவிரோத பௌத்தமயமாக்கல். சர்வதேசம் கவனம் செலுத்த வேண்டுமெனவும் கோரிக்கை. நாடாளுமன்ற ஓய்வூதிய சட்டத்தை நீக்க அமைச்சரவை அங்கீகாரம். விரைவில் புதிய சட்டம். பிரான்சிடமிருந்து அதிநவீன போர் விமானங்களை வாங்கும் உக்ரைன். மேக்ரோனுடன் ஒப்பந்தம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ்.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.